வடக்கில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செயற்திறனற்றவர்கள் இபிடிபி குற்றச்சாட்டு. 1000 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கேட்டு ரட்ன ஜீவன் கூலுக்கு வழக்கு தொடர்ந்துள்ள மூத்த சட்டத்தரணி கலாநிதி குருபரன். குருக்கல் மடம் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் ஆரம்பம். எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் அதிகரிக்கின்றது மின் கட்டணம். நெருக்கடியான நேரத்தில் உதவிய இந்தியாவுக்கு நன்றி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் மகிழ்ச்சி. சிஐடி பிரிவுக்குள் இஷாரா சிபந்திக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். குற்றப்புலனாய்வு அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை. சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஆபத்தான இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான தகவல். மீண்டும் ஆளுநர் ஜனாதிபதியாகும் வரை அரசமைப்பு மாற்றம் வரவே வராது ஆளும் தரப்பின் திட்டம் குறித்து வெளிவந்துள்ள தகவல். வெளியாக போகும் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள். சட்டவிரோத கடற்தொழிலை நிறுத்த கோரி முல்லைத்தீவில் போராட்டம். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம். ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் வரும் நேரத்தை வீணடிக்கும் நிகழ்வுகளாக மாறக்கூடாது சாணக்கியர். நாளை நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தம் வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வருமானம் குறைந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களது வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கு வினைத்திறன் அடிப்படையிலான மூலதன மானிய நிகழ்ச்சி திட்டம் பெரும் உதவியாக அமையும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை ஈட்டும் செயற்திட்டங்களுக்கான வினைத்திறன் அடிப்படையிலான மூலதன மானிய நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களது சொந்த வருமானத்திலேயே பணியாளர்களின் சம்பளத்தை வழங்க வேண்டியுள்ளமையினால் அவற்றுக்கான வருமானங்களை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் உள்ள சில உள்ளூராட்சி மன்றங்கள் மிகவும் பின்தங்கிய வருமான நிலையிலேயே காணப்படுகின்றன. எனவே இந்த மூலதன மானிய நிகழ்ச்சி திட்டம் அவற்றினை நிச்சயம் வலுவூட்டும். இந்த திட்டத்தினூடாக உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களது சொத்துக்களை அதிகரித்து வருமானத்தை கூட்டிக் கொள்ள முடியும். வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அது தொடர்பான விடயங்களில் உள்ளூராட்சி மன்றங்கள் அதிக கவனம் செலுத்தியுள்ளன. இந்த நிதியை பயன்படுத்தி சுற்றுலாத்துறை சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க முன்மொழிந்துள்ளமையினூடாக அவற்றின் வருமானங்கள் நிச்சயம் அதிகரிக்கும். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் இந்த செயற்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இந்த திட்டத்துக்கு வடக்கு மாகாணத்தில் உள்ள 22 பிரதேச சபைகளால் 54 திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு பிரதேச சபைக்கு ஒவ்வொரு திட்டம் என்ற அடிப்படையில் 22 திட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. பிரதி அமைச்சர் ருவன் செனர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையிலான குழுவினர், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், பிரதி பிரதம செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் என்று பலர் கலந்து கொண்டனர். அதிகாரத்தில் இருப்போரின் செயற்திறனின்மையும் எமது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமையுமே அண்மை காலமாக எமது பிரதேசத்தில் சமூக விரோத செயற்பாடுகளும் போதை பாவனையும் அதிகரிக்க காரணம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்விலே ஈடுபட்டவர்களினால் இடித்து தள்ளப்பட்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மதஸ்தலங்களிலே மதஸ்தலம் ஒன்றிலே சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டு அவர் பௌத்த மதகுரு ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பௌத்த மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றங்களினுடைய உத்தரவுகள், நீதிபதிகளுடைய அறிவுறுத்தல்கள் புறக்கணிக்கப்பட்டு ஆலயங்களிலே புனர்ஸ்தாபனம் என்ற போர்வரையிலே நீதிமன்ற அறிவுறுத்தல்கள் மீறப்படுவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வெளியாகின்ற சம்பவங்கள், செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுடைய சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தனித்துவங்கள், எங்களுடைய அடையாளங்கள் என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றன, எங்கே நாம் எங்களுடைய எதிர்காலத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு ஏக்க பெருமூச்சு உருவாகி கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் என்ன அடிப்படையிலே எதன் காரணமாக உருவாகின்றன என்று பார்க்கின்ற போது எமது மக்கள் மத்தியிலே, எமது சமூகத்திலே உருவாகி இருக்கக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகளும் சமூக விரோத நடவடிக்கைகளும்
போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பும் தான் பிரதான காரணமாக அமைந்திருக்கின்றது என்ற ஒரு உண்மை வெளிப்படுகிறது. அதாவது அண்மை காலமாக எமது பிரதேசங்களிலே சட்டவிரோத செயற்பாடுகளும் போதைப்பொருள் பாவனையும் பெருமளவிலே அதிகரித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தேர்தல்களின் போது ஒரு நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். சமூக விரோத சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படும், போதைப்பொருளற்ற ஒரு நாடு உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை கொண்டு அந்த மக்கள், எமது பிரதேச மக்களும் கணிசமான வாக்குகளை அளித்திருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்களுடைய பிரதிநிதிகளாக எமது பிரதேசங்களிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் ஜனாதிபதியினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கோ நிறைவேற்றக்கூடிய அளவுக்கோ அல்லது எங்களுடைய மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கோ அனுபவம் இல்லாதவர்களாகவும் செயற்திறன் மிக்கவர்களாக இல்லாததும் இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த ஓரிரண்டு வருடங்களுக்குள்ளே மிகவும் அதிகளவிலே விஸ்வரூபம் எடுத்திருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்ப்பமாக இருந்தால், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவதற்கு சென்ற போலீசார் அந்த உளவு இயந்திரத்தால் இடித்து தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அந்த விடயம் தொடர்பிலே ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்திவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அவர் மணல் மாபியாக்கள் தொடர்பிலே பேசியிருக்கின்றார். மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவை காரணமாகவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் சொல்லியிருக்கின்றார். மணல் மாபியாக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அவை இந்த பிரதேசத்திலே மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாத வகையிலே அவற்றினுடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எவ்வாறு மணல் மாபியாக்கள் உருவாகின்றன, அதற்கு என்ன காரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிரதேச மக்களுக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான மணலை நியாயமான விலையிலே தரமான முறையிலே போதுமான அளவு விநியோகிக்கக்கூடிய உரிய நியமங்களை பின்பற்றி உரிய அனுமதிகள் வழங்கப்பட்டு மணல் விநியோகம் ஒழுங்குபடுத்தப்படுமாக இருந்தால் ஏன் இந்த மாபியாக்கள் உருவாகப் போகின்றன? கடந்த 1.5-2 வருடங்களிலே சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைத்து அதிகாரத்திற்கு வந்த இந்த அரசாங்கம் அது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இப்போது மணல் மாபியாக்களுடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியிலே 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் இவ்வாறான ஒரு மணல் மாபியாக்களுடைய அல்லது சட்டவிரோத மணல் அகழ்வு அதிகரித்த ஒரு சூழலிலே மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திய ஒரு சூழலிலே மகேஸ்வரி நிதியம் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக மணல் விநியோகம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. உரிய நியமங்கள் பின்பற்றப்பட்டு மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு நியாயமான முறையிலே மக்களுக்கான மணல் விநியோகம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆட்சி மாற்றத்தின் போது அரசியல் நோக்கங்களுக்காக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவை தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததன் விளைவு தான் இன்று மணல் மாபியாவாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் ரத்னஜீவன் கூலுக்கு எதிராக சட்டத்தரணி கலாநிதி குருபரன் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் நாள் கொழும்பு டெலிகிராப் பத்திரிகையில் கட்டுரை ஒன்று எழுதியிருந்த ரத்னஜீவன் கூல் போலியான உறுதிப்பத்திரங்களை தயாரிக்கும் சட்டத்தரணிகளை காப்பாற்றும் நோக்கில் கலாநிதி குருபரன் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழுவினர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து குறித்த சட்டத்தரணிகளை காப்பாற்றி விடுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் என குறிப்பிட்டு கட்டுரையை வெளியிட்டிருந்தார்.
குறித்து அக்கட்டுரையை அடியொற்றி அதன் பின்னர் பல்வேறு செய்திகளும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அச்செய்தியானது தமது தொழிலையும் தமது தொழில்சார் நேர்மையையும் சவாலுக்கு உட்படுத்தும் நோக்கிலும் தமது தொழிலுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலும் முன்வைக்கப்பட்ட அவதூறான குற்றச்சாட்டு என சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் சார்பில் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ரத்னஜீவன் கோலினுடைய அக்கூற்றுகள் அவதூறானது எனவும் தமக்கு இதன் மூலம் ஏற்பட்ட இழப்பீடாக 1000 மில்லியன் ரூபாவை அவர் செலுத்த வேண்டும் என கோரியுமே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கள்மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை அகழ்வு செய்யும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்து மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 2014ஆம் ஆண்டு குறித்த வழக்கு இடைநிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பின்னர் 2017ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இவ்வழக்கு விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு குறித்த மனித புதைக்குழி தொடர்பான பிரதேசம் அகழ்விற்கான கட்டளை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த மார்ச் 9ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையின் போது இன்றைய தினம் குறித்த பகுதியை அகழ்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் நிமித்தம் இன்றைய தினம் குறித்த மனித புதைக்குழி அமைந்துள்ள பிரதேசம் என சந்தேகிக்கப்படும் பகுதியில் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்டு திரும்பிய 167 ஹஜ் யாத்திரிகர்கள் குருக்கள்மடம் பிரதேசத்தில் வைத்து விடுதலை புலிகள் அமைப்பினால் கடத்தி காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த மனித புதைக்குழி பகுதி அகழப்படுகின்றது. குறித்த அகழ்வின் போது களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் குறித்த வழக்கின் சட்டத்தரணிகள் போலீஸ் உயரதிகாரிகள் களுவாஞ்சிக்குடி போலீசார் மட்டக்களப்பு போலீஸ் குற்றத்தடயவியல் பிரிவு அகழ்வாராய்ச்சி திணைக்களம் காணாமல் போனோர் அலுவலகத்தினர் பாதுகாப்பு பிரிவினர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என்று பலரும் குறித்த பிரதேசத்தில் வந்திருந்தனர். முதற்கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்கும் முகமாக ட்ரேடார் கருவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட குறித்த பிரதேசம் 5 மீட்டர் அகலமும் 5 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் ஆழத்திலும் அகலப்பட்டு 5 அல்லது 7 நாட்களுக்கு ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த ஆய்வுப் பணிகளுக்காக தடயவியல் மானுடவியல் விசேட நிபுணர்களான சட்ட வைத்திய அதிகாரிகளான வைத்தியர் தரங்கதி சில்வா வைத்தியர் சேப்ரணவன் வைத்தியர் கே ஏ கிரியுள்ள தலைமையிலான 11 பேர் அடங்கிய குழுவினரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபை உத்தியோகத்தர்களும் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின் கட்டண உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது. அதன்படி 30 அலகுகளுக்கு கீழ் 4.3%, 30 முதல் 60 அலகுகளுக்கு 6.9%, 61 முதல் 90 அலகுகளுக்கு 6.9%, 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 7.2%, 180 அலகுகளுக்கு மேல் 25% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. அதற்கமைய 30 அலகுகளுக்கு 15 ரூபாயினாலும் 30 அலகு முதல் 60 அலகுகளுக்கு 45 ரூபாவினாலும் 61 முதல் 90 அலகுகளுக்கு 120 ரூபாவினாலும் 91 முதல் 180 அலகுகளுக்கு கீழ் 420 ரூபாவினாலும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இன்றைய தினம் அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த புதிய கட்டண திருத்தம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ள ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு அவசர கால எரிபொருள் உதவியை வழங்கிய இந்தியாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் அவசர கால எரிபொருள் உதவிகளை வழங்கிய இந்தியாவுக்கு நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையான உறவுகள் என்பது வசதியான காலங்களில் அல்ல, மாறாக நெருக்கடியான மற்றும் இக்கட்டான காலங்களிலேயே சோதிக்கப்படுகின்றன என்பதை இந்த உதவி மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகின்றது. எமது நாடு பாரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கும் இந்த சூழலில் எமக்கு துணையாக நின்றவர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என சஜித் பிரேமதாச தனது பதிவில் மிகவும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான ஹரி ஆனந்த் கப்பல் மூலம் 36,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்துள்ள நிலையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா சம்பந்திக்கு போலீஸ் பிரிவுக்குள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடாத்திய குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக போலீசார் கடும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர், மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தனிப்பட்ட ரீதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விஜயம் செய்துள்ளார். இது தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பு அதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஆவர். அவர்கள் குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்புகளையும் பேண முடியாது. போலீஸ் அதிகாரிகள் தமது கடமையை செய்யும் போது தமது பொறுப்புகளை பேண வேண்டும். மீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். வெளிநாடுகளில் மறைந்துள்ள குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை நாட்டுக்கு கொண்டுவரும் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டுக்குள் அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின்படி சர்வதேச தொடர்புகள் காரணமாக சிவப்பு அறிவித்தல் இன்றியும் சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிகின்றது. அவ்வாறு 13 சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இந்தியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட 2 சந்தேக நபர்களும் சிவப்பு அறிவித்தல் இன்றியே கொண்டு வரப்பட்டனர். அதன்படி தற்போது வரை 88 திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கொலை, பெரும் கொள்ளை, துப்பாக்கிகளை வைத்திருத்தல், ஆயுத கடத்தல், கள்ள நோட்டுகள், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பெரும் குற்றங்கள் உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்காமல் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும், புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டு வராமல் இருக்கவும் உறுதியான தீர்மானத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்துள்ளதாக அரசாங்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிய அரசமைப்பு எதுவும் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்பதுடன் நடைமுறையில் உள்ள அரசமைப்பின்படி அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் நடாத்தப்படும். நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கோ அல்லது அதனை இலக்காக கொண்டு புதிய அரசமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கோ அரசாங்கத்திடம் எந்த ஒரு வேலை திட்டமோ அல்லது ஆயத்தமோ இல்லை என்றும், அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அதில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அனுரகுமார திசாநாயகவை மீண்டும் களமிறக்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதே தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதா விமுக்தி பெரமுனவின் பொதுவான உடன்பாடு என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக குறித்த பத்திரிகையிடம் கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று சபை உறுப்பினர் ஒருவர், அனுரகுமார திசாநாயக்கு ஜனாதிபதியாக பதவியேற்றது முதல் இன்று வரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது குறித்து கட்சிக்குள் கலந்துரையாடப்படவில்லை என்று கூறியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் எப்படியும் ஒரு புதிய அரசமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளில் இருந்து பலமான வேட்பாளர் ஒருவர் வருவது தற்போதைக்கு தெரியவில்லை என்பதாலும், ஜனாதிபதி இன்னும் மக்களிடையே செல்வாக்குடன் இருக்கின்றமையாலும் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்றும், அந்த பதவியில் உள்ள அதிகாரத்தை தொடர்ந்தும் தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்த வேண்டும் என்பதே ஜேவிபி உட்பட இரு கட்சிகளினதும் கருத்தாக உள்ளது. 2024 செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தலின் போது பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற பெயரில் தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட கொள்கை பிரகடனத்தின் 194ஆம் பக்கத்தில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கி புதிய அரசமைப்பை கொண்டு வருவோம் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. புதிய அரசமைப்பு வரைவு செய்யப்பட்டு அது மக்கள் முன் வைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்ட பின்னர் தேவையான மாற்றங்களுடன் பொது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. அத்தோடு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்கி நாடாளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதுடன் நிறைவேற்று அதிகாரங்கள் இல்லாத ஒரு ஜனாதிபதியை நியமிப்பதே அந்த அரசமைப்பின் நோக்கம் என்றும் அதில் விவரிக்கப்பட்டிருந்தது. மேலும் 2015 முதல் 2019 காலப்பகுதியில் புதிய அரசமைப்பை உருவாக்க முன்னெடுக்கப்பட்ட செயல்முறையை விரைவாக முடித்து புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் என்றும் அதன் 230ஆம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவது குறித்து பரீட்சைகள் திணைக்களத்தின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
அதன்படி குறித்த பரீட்சையின் பெறுபேறுகள் நாளைய தினம் 31ஆம் திகதி அல்லது நாளை மறுநாள் 1ஆம் திகதி வெளியாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடம் நவம்பர் 10ஆம் திகதி தொடங்கிய உயர்தர பரீட்சையில் சுமார் 3 லட்சம் மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இருந்தபோதிலும் டிட்வா புயல் காரணமாக பல பாடங்களின் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டு தொடர்புடைய பரீட்சைகள் கடந்த ஜனவரி 12 முதல் 20 வரை நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைகளும் 16ஆம் திகதியுடன் நிறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத கடற்தொழில்களை நிறுத்தக் கோரி முல்லைத்தீவில் இன்று முதல் அமைதி வழி தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அலுவலகத்துக்கு முன்பாக மாவட்ட கடற்தொழிலாளர்களால் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கடற்தொழில் அமைச்சர் நாளை முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் சட்டவிரோத மீன்பிடி முறைகளுக்கு தடை விதிக்க கோரி போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் கடற்தொழிலாளர்கள் சார்பில் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் போராட்ட இடத்திற்கு வருகை தந்து தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் போராட்ட கோரிக்கைகளுக்கு அமைச்சர் ஊடாக தீர்வினை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடற்படைக்கு எடுத்தால் கடற்படை கோணை தூக்குகிறார்கள் இல்லை. அங்கிருக்கும் கடற்படைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சட்டவிரோதக்காரர்கள் படகுக்கு பக்கத்தில் அணைத்து கொண்டு கலைத்துக் கொண்டு எமது படகு லைசன்ஸை காட்டுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். காட்ட தவறும் பட்சத்தில் உங்களை திருவண்ணாமலையை கொண்டு போகிறோம் என்ற ஒரு பயமுறுத்தலை கொள்கிறார்கள். உண்மையாகவே எங்களுக்கு இது ஒரு வேதனைக்குரிய கவலையா இருக்கு. ஆகவே இந்த பகுதியில் இந்த சட்டவிரோதம் அதிகமாக வருகிறது. புல்மூட்டை பகுதி, கொப்பளா பிரதேசங்கள் ஆகிய பகுதிகள், நாகார் பிரதேசங்களில். ஆகவே இதை கவனத்தில் எடுக்கணும். உண்மையாகவே இந்த நீதியல் வள திணைக்களத்துக்கு வந்திருக்கும் அதிகாரி, புதிதாக வந்த அதிகாரியிடம் நாங்கள் தலைமுறை எடுத்த போது அவர் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்ன என்று கேட்டால், தனக்கு ஆள்பத்தா கூட அவர் அந்த ஏசி ரூமை விட்டு வெளியே வருகிறார்கள். ஏனென்று தெரியவில்லை, அவர் பிடிக்க முடியாது என்றார். ஆனா உண்மையாகவே நாங்கள் போன வருஷம் பிடித்து கொடுத்த படகில் 16 படகை கடற்படையினருக்கு சுதமாக கொடுத்திருக்கோம், சட்டவிரோதங்களை கட்டுப்படுத்துவதற்காக பெரிய எங்கிலும் படகுகளும். ஆனா அந்த படகை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாயாத்து முகத்துவாரத்தில் நின்றிருந்தால் ஒரு படகு கூட இந்த கடலில் வைத்துக்கு வராது. கடலில் வன்முறை இருக்கிறோம். ஆக அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கோம். கௌரவ கடத்தொழில் அமைச்சரை இங்கே வருகை தந்து எமது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் என்றது. அவரால் தீர்க்க முடியவில்லை என்றால் எமது குழு ஒன்றை கொண்டு கொழும்புக்கு ஜனாதிபதியிடம் நேரடியாக சந்திக்கிறதுக்கு இந்த மீனவர் மக்கள் கோரிக்கை வைத்திருக்கார்கள். அது விடயமாக நாளைக்கு நாங்கள் கடத்தொழில் அமைச்சர் இங்கு வர இருக்க அவரோடு கலந்த அளவுக்கு அவரின் தீர்வு பெறவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு அவரிடம் அனுமதி கேட்டு நாங்கள் அங்கு செல்வோம். அங்கு சென்று அங்கு பிரச்சனை தீர்க்க மட்டும் எமது தொடர் போராட்டம் எமது தீர்வு வரும் மட்டும் இந்த மாவட்டத்தில் இந்த இடத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்து. மிக கூடுதலான மக்கள் முல்லைத்தீவை பொறுத்தவரையில் பொக்குழாய் தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான எங்களுடைய எல்லை பரப்பில் கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர் தூரமான கடல் பரப்பில் இந்த தொழிலை நிறைய பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் செய்து கொண்டு வரும் இந்த தொழிலை அவர்களுடைய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கின்ற குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அல்லல் பட்டு கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்ற நிலைமையைத்தான் வைக்கின்றீர்கள். இந்த அரசாங்கம் அதை செய்யும், தடை செய்யப்பட்ட தொழில்களை நிறுத்தும் என்ற ஒரு பார்வை மக்களிடத்தே இருக்கின்றது. அதை மறக்கவில்லை. ஆனால் இப்போது மிக கூடுதலாக அதை செய்கின்றார்கள் என்றால் ஏன்? இந்த தடவை இதை நீங்கள் வடிவாக கவனிக்கும். ஒரு மீனவனாக இருந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மீனவனாக நீங்கள் யாரோ இருந்து பாருங்கள். ஏனென்றால் கடலுக்கு போய் இரவு பகல் என்று ஒரு நாள் போய் ஒரு நாள் பாரது. அப்போ கடலில் இருந்து அந்த கஷ்டப்பட்டு இந்த நீர்வாடுகளுக்கு வலையை விட்டு அந்த மீனை பிடிக்கப்படுற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இந்த சட்டவிரோத தொழில் செய்கிற முதலாளிமாரும் சரி அல்லது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஆட்களும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எங்களோட மீனவர்களோடு சேர்ந்து கடலுக்கு போய் பாருங்கள். அப்போது இந்த கடலில் மீனவர்கள் படும் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் இதை சொல்லுகிறேன், எனக்கு தெரியும். நான் மீனவன் தான். அதால் சொல்கிறேன், தயவு செய்து இந்த மீனவர்களுடைய வாழ்வாரத்தில் கை வைக்காமல் மீனவர்களுடைய வாழ்வாரத்தை பலப்படுத்தும் மூலமாக நீங்கள் சரியாக தொழில் செய்ய விட்டால் உங்களுடைய நிவாரணங்களே எங்களுடைய மக்கள் வேண்ட மாட்டார்கள். சரியான முறையில் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள், சட்டவிரோத தொழில்களை நிறுத்தி ஒழுங்கான தொழில் நடவடிக்கை செய்யவிட்டால் இந்த மீனவர்கள் உங்களுடைய நிவாரணத்தை எதிர்பார்த்து கடைசி வரையும்
இருக்க மாட்டார்கள். நிவாரணம் ஏன் வழங்குகின்றீர்கள்? சில நிவாரணங்கள் அந்த வேலைகளை ஒழுங்காக நீங்கள் பாருங்கள். நிவாரணம் வழங்குகிற வேலை இல்லை, நிவாரணம் ஏன் வழங்கப்படுது என்ற வேலைகளை இப்படியான சட்டவிரோதிகள் திருட்டு தொழிலை கடலில் செய்யணும், திருடர்களை பிடிக்க வக்கில்லை. அப்போ இதால் நாங்கள் கதைக்கத்தான் போனோம். இது கட்சி பேதம் இல்லை. இவர்கள் இப்படி போராட்டம் நடக்கிறன்றதை நான் கேள்விப்பட்டுதான் இங்கே வந்தேன். இங்கே மக்கள் ரோட்டில் இருக்க நான் வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கலாது அல்லது வேறு இடத்த போய் நிற்கலாம். மக்கள் இந்த மக்கள் ரோட்டில் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னாலான குரலை எழுப்புறதுக்கு நான் குரல் கொடுப்பேன் என்றதையும் சொல்லிக்கொண்டு இந்த நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் அவர்கள் உண்மையிலே நீங்கள் கவனத்தில் எடுக்கிறீர்கள் என்றதே எனக்கு தெரியும். ஆனால் போன முறை கதை கேட்க நீங்கள் என்னோட கதைச்சதும் தெரியும். தயவு செய்து இந்த மீனவர்களை பாலப்படுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கத்தினால் இன்றைய தினம் வவுனியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறும், நீதி கோரிய பதாதைகளை தாங்கியவாறும் வேண்டுபேட்டும் சர்வதேச நீதி வேண்டும், வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்று கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாதிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் பலரும் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாம் இந்த யுத்தம் முடிவடைந்த பின்பு நாம் இந்த உறவுகளை தேடி நீதிக்கான ஒரு போராட்டத்தினை மாதமாக தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்றோம். எனவே நாம் சர்வதேசத்திடம் கேட்டுக்கொண்டே இருப்பது எமது உறவுகளுக்காக இந்த உள்நாட்டிலே எமக்கு நீதி கிடைக்காத போதுதான், மறக்கப்பட்ட போதுதான் நாம் இந்த சர்வதேசத்தை நோக்கி நீதிக்காக போராடி வருகின்றோம். எனவே நாம் இன்று பார்க்கின்ற போதும் இந்த கடும் வெயிலிலும் நாம் இன்று நின்று எமது உறவுகளுக்காக நீதிக்காக போராடுவதற்காகவே நாம் இந்த வெயிலில் நிற்கின்றோம். எனவே நாம் வயது முதிர்ந்த தாய்மார்களாகிய நாங்கள் இன்று இந்த வெயிலில் நின்று எங்களது நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற போது தெற்கில் வாழ்கின்ற பெண்கள் அவர்களுக்கான பொறிமுறையை உருவாக்க சொல்லி ஸ்ரீலங்கா அரசிடம் கேட்பது, அவருக்கான காணாமலாக்கப்பட்டோருக்கான பொறுப்பு குரலை அவர்கள் கேட்கலாம். ஆனால் நாம் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்கள் தாயகத்தில் வாழ்கின்ற நாங்கள் யுத்தம் முடிவடைந்த பின்பு நாங்கள் யுத்தத்தில் இறந்தவர்களை கேட்கவில்லை. யுத்தம் முடிவடைந்த பின்பு எமது உறவுகள் சரணடைந்தும் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கும் இங்கு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டவர்களுக்குமாக ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்பது, அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை எங்கு கொண்டு சென்றார்கள், அவர்களுக்கு என்ன நீதி என்பதுதான் நாங்கள் இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே உண்மையை கண்டறியப்பட வேண்டும், நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும், மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கையாக இன்று வரை சர்வதேசத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் வாழ்வாதாரத்தையோ அல்லது எமது வீடுகளையோ எல்லாத்தையும் எமது அடிப்படை வசதிகளையோ செய்து தரும்படி நாம் இதுவரை காலமும் போராட்டங்களை மேற்கொள்ளவில்லை. எனவே ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மக்கள் பாராளுமன்றம் என்று சொல்லி ஒரு முல்லைத்தீவு அம்மா ஒரு ஆள் அந்த ஊடகத்தின் ஊடாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார். அவாவின் தனிப்பட்ட கருத்தாக அது இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கின்றது கருத்து பரிமாறுவதற்கு. ஆனால் ஒட்டுமொத்தமான வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்களாகிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இன்று வரை நாம் வாழ்வாதாரத்தையோ அடிப்படை வசதிகளோ கேட்டு நாங்கள் போராடவில்லை. எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்களை என்ன செய்தார்கள் என்பதுதான் நமக்கு தேவையான நீதியாக இருக்கின்றது. எனவே அந்த நீதிக்கு பங்கம் விளைவிக்காமல் யாராவது உங்கள் கருத்துக்களை தனிப்பட கூற முடியும். எனவேதான் நாம் கேட்டுக்கொள்வது, நாம் இதுவரை காலமும் எமது அமைப்பானது வலுமிக்க அமைப்பாக நாம் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். எனவே தனிப்பட்ட நபர்களோ இதற்கு உரிமை கோரக்கூடாது. எனவே நாம் ஒரு விருதுகளுக்காக நாம் இந்த போராட்டங்களை செய்து வரவில்லை. எனவே நாம் ஒன்றையொன்று இந்த சர்வதேச நாடுகளிடம் கேட்டுக்கொள்கிறது, எமது உறவுகளுக்கு ஒரு சரியான பொறிமுறையுடான நீதியை பெற்றுத்தர அனைத்துலக நாடுகளும் முன்வர வேண்டும். எனவே நாம் விருதுகளுக்காக, நாம் இந்த விருதுகளை பெறுவதற்காகவோ இந்த போராட்டங்களை செய்யவில்லை. எனவே நாம் ஒரு ஒட்டுமொத்தமான வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உறவுகளாகிய நாம் உங்களிடம் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம், தனிப்பட்டவர்கள் இந்த சங்கத்துக்கு உரிமை கோரக்கூடாது. எனவே இந்த வெயிலில், கடும் வெயிலில் நின்று போராடும் சமுதாயத்தை பாருங்கள், இவர்களுக்கான நீதியை வழங்க முன்வருங்கள். எனவேதான் நாம் இந்த சர்வதேசத்திலும் 61வது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதும்
எமது உறவுகளுக்கான நீதியை வழங்குங்கள். இந்த உறவுகளை என்ன செய்தார்கள், எங்கு கொண்டு போனார்கள்? இந்த ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் இந்த கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளை என்ன செய்தார்கள் என்று கேட்க முடியாதவர்கள் எப்படி எங்களுக்கு நீதி வழங்குவார்கள்? எனவே அவர் தன்னுடைய ராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார். எனவேதான் நாம் கேட்கின்றோம், சர்வதேசமே தலையிட்டு இந்த செம்மணி எத்தனை மனித புதைகுழிகள் இன்று இந்த வடக்கு கிழக்கிலே தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து புதைகுழிகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே தற்போது செம்மணி மனித புதைகுழி மட்டும் ஒரு பேச்சு வார்த்தையிலே அவர் இருக்கின்றது. எனவே அந்த புதைகுழிகளில் நாம் கேட்கவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைகுழிகளில் இருப்பவர்கள் யார், அவர்களுக்கு யார் என்ன செய்தார்கள், எப்படி தாக்கப்பட்டது என்பதைதான் இந்த சர்வதேசம் தலையிட்டு அவர்களுக்கான சரியான மரபணு பரிசோதனை மூலம் இந்த நீதியை வழங்க வேண்டும் என்பதை இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் நோக்கங்களுக்காக தன்னிச்சையான முறையில் முன்னெடுக்கப்படும் வைத்திய இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட வைத்தியர் ஹான்சம் அல்வீரசூரியோ எவ்வித முன்னறிவித்தலுமின்றி அரசியல் நோக்கங்களுக்காக சட்டவிரோத முறையில் வைத்தியர்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். இதற்கென விசேட பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறானதொரு நடவடிக்கை இதற்கு முன்னர் எப்போதும் இடம்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டினர். எனவே இந்த இடமாற்றங்கள் காரணமாக நாளை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறுகின்றார். இந்த இடமாற்றங்களை நிறுத்துவதற்கு நாளை காலை வரை அரசாங்கத்துக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் வேலை நிறுத்தம் உறுதிப்படுத்தப்படும். வேலை நிறுத்தத்தின் போதும் அவசர சிகிச்சை சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.